அதிகாரம் நீங்கள் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும். இந்த கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் வந்த உடனே, அப்போ வசனத்தின் நிமித்தம் என்ன வரும்? உபத்திரமும் துன்பம் வரும். அப்படி வரும்போது நிறைய பேர் என்ன ஆயிடுவாங்க? இடறுகிறார்கள் அப்படின்ட்டு பைபிளில் இருக்குது. கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவங்க. அப்போது இந்த ஸ்டேஜ் நீங்கள் மனம் திரும்பினதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் இதுதான். நிறைய பேர் இடறி மறுபடியும் பின்மாற்றம் அடைகிறதுக்கு காரணம் என்னென்னா, உபத்திரவம், துன்பம், உலகத்தின் பாடுகள், கஷ்டங்கள் வந்தோடனே அதை ஓவர் கம் பண்ணதுக்கு அவங்களுக்கு அந்த பலன் இல்லை, அந்த கிருபை இல்லை. அவங்க ஏன்னா காரணம் என்னென்னா, அவங்க இன்னும் வேர் பற்றாதது தான் காரணம். அப்போ நம்ம மனம் திரும்பினதுக்கப்புறம் அடுத்து நமக்கு தேவையானது, நம்ம கர்த்தருக்குள்ள வேர் பற்றணும். அப்போ வேர் பற்றணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அடுத்த நமக்கு என்ன தேவை? நமக்கு பலன் தேவை, ரைட்? ஆண்டோடைய கிருபை தேவை. அப்போ என்ன பண்ணணும்? ஆண்டோடைய கிருபையை கேட்கணும். கர்த்தருக்குள்ளே நீங்கள் நிலைத்திருக்கணும். நீங்கள் அவருக்குள்ளே வேர் பற்றணும்னா ஆண்டோடைய கிருபை வேணும், தெய்வ பலன் வேணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? வேதத்தில் ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் நான் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் ஜலத்தினால நீங்கள் ஞான ஸ்நானம் எடுப்பீங்கல்ல. நான் பழைய மனுஷனை களைந்துட்டு நான் புதிய மனுஷனை நான் தரித்து கொண்டு இப்போ ஆண்டோடைய பிள்ளையாக வாழ போகிறேனுக்கு அடையாளமாக ஞான ஸ்நானம் எடுத்துப்பீங்க. அதே மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இந்த பழைய வாழ்க்கையை விட்டு நீங்கள் புதிய வாழ்க்கை வந்தோன்னா ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு ஞான ஸ்நானம் கிடைக்குது. வேதத்தில் இருக்குங்க. அந்த ஞான ஸ்நானம் என்னன்னா, மனம் திரும்புதலுக்கு எந்த ஞான ஸ்நானம்? அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார் அப்படின்ட்டு மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் இருக்குது. நீங்கள் உலக பிரகாரமாக எடுக்கிற ஞான ஸ்நானம் வேறு, நீங்கள் ஆண்டவர்கிட்ட இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அந்த கிருபை ஞான ஸ்நானம். அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தான் இதில் ஞான ஸ்நானம் அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்கு. தேவனிடத்துல இருந்து அந்த கிருபையை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா மாத்திரம்தான் அடுத்த லெவலில் நீங்கள் என்ன பண்ண முடியும்? கர்த்தருக்குள்ளே நிலைச்சு நிற்க முடியும். நீங்கள் வேரூற்ற முடியும். ஆவியானவர் தான் அந்த பலனை உங்களுக்கு கொடுக்க முடியும். ஏன்னா அந்த உபத்திரவம், உலகத்தில் உபத்திரவங்கள், பாடுகள் எல்லாமே உண்டு. அது நம்ம வேர் பற்றாமல் இருக்கும்போது நம்ம இடரல் அடையிறோம். அப்படி இடரல் அடையாமல் இதுக்குள்ளே நீங்கள் நிலைச்சு நிற்கன்னா ஆண்டோடைய கிருபை, ஆண்டோடைய பலன், அவருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்களுக்கு தேவை. அப்போ அடுத்தபடியாக நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்க வேண்டியது என்னது? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். இதான் அடுத்த ஸ்டேஜ். ஓகே, அப்போனா நீங்கள் என்ன பண்ண முடியும்?